இதயத்தை எடுத்து விடு, எமை பணிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லாத இதயத்தை எடுத்து விடு, எமை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் வேலையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவாயினோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. பலியன உணவை தருகின்றோம், தினம் பசித்தோர் உணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்ததென நினைக்கின்றோம், கடமை முடிந்ததென நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவாயினோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கைசுதாமருங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நவகாலத்தின் 2ஆம் ஞாயிறு, சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர், முக்காலம் முற்காலம் தற்காலம் என்று 3 பிரிவாக இன்றைய நற்செய்தியை நாம் சிந்திக்கலாம். திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம். கடவுள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதேயும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போதே அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றி அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசை கொண்டும் எலியா கொண்டுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர், இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். He was transfigured before their eyes, and his clothes became dazzling white. அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று தவக்காலத்தின் 2ஆம் வாரம் மலை அனுபவமாக இந்த மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். வழக்கமாக நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் மலை என்பது ஒரு உயர்ந்த இடம். நல்ல காற்று, ஏகாந்தம், தனிமை, இவைகள் இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய படைப்பின் ஆற்றல்கள். ஆகவேதான் எல்லா மலை மேலேயும் ஏதாவது ஒரு கோவில் இருக்கும். ஒன்று இந்து கோவிலோ, கிறிஸ்துவ கோயிலோ அல்லது முகமதிய கோயிலோ இருக்கும். போற வழியிலே அச்சரப்பாக்கத்தில் நம்முடைய கோவில், பக்கத்திலேயே இன்னொரு இந்து கோவில் இருக்கிறது. திருப்பதி, இன்னும் திருத்தணி, இப்படி போன்ற இடங்களில் எல்லாம் சென்ட் தாமஸ் மவுண்ட், லிட்டில் மவுண்ட், பல்லாவரத்தில் ஒரு முஸ்லிம்கான மசூதி ஒன்று மலை மேல இருக்கிறது. இவைகள் எல்லாம் மலை அனுபவத்தை நமக்கு தர, இந்த மலை மீது ஏறும் பொழுதே மூச்சு வாங்கும். மேல போன பிறகு அடைப்பார அமர்ந்து ஒரு லைட்னஸ் ஏற்படும். அதே சமயத்தில் மனம் இறைவன் பால் உயர்த்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே முதல் மலை அவர் பிரசங்கம் வைத்த மலை. திருவிகா கல்யாண சுந்தரனார் அவர்கள், தமிழ் பேரறிஞர், அமைதி மலை மீதிருந்து நீ அறமழை பொழியலானாய், அது அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாச்சே என்று அவருடைய வார்த்தைகள். அடுத்ததாக இந்த தாபோர் மலை. இந்த தாபோர் மலையிலே இயேசுனுடைய மறுரூபம் அவருடைய கல்வாரி பலியை சுட்டி காட்டுகிறது. பாடுகளை முன்னறிவிக்கின்ற வகையில தான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த மறுரூப காட்சியின் வழியாக நாம் என்ன பெறுகிறோம்? By faith we know his existence, in glory we know his nature. விசுவாசத்தால் அவருடைய இருப்பையும் மகிமையால் அவரது இயல்பையும் அறிகிறோம். இதுதான் ரத்தன சுருக்கமாக இன்றைய செய்தி. இயேசுவினுடைய வருகை, Jesus came in history, Jesus comes in mystery, Jesus will come again in glory. இயேசு சரித்திரத்தில் வந்தார், அருட்சாதனத்தில் வருகிறார், மீண்டும் மகிமையில் வருவார். அதைத்தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று சொல்லி நாம் பாடுகிறோம், ஜெபிக்கின்றோம். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார்.
சரித்திரத்தில் வந்த கிறிஸ்து கல்வாரி மலையில் பலியானதை இங்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் அதை நினைவுபடுத்தி கொண்டாடுகிறோம். இதே கிறிஸ்து மீண்டும் மகிமையில் வருவார் என்பதையும் அறிக்கையிடுகிறோம். ஆகாயம் தன்னையே கண்ணாடியில் பார்த்து கொண்டது, வார்த்தை தன்னையே உச்சரித்துக் கொண்டது, தவத்தின் சுயம் தன் பயமானது, மறுகணம் இயேசுவின் உருவம் ஒளிமயமானது. சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர். யார் இந்த சொல்? வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று 3 வேளையிலும் அந்த மூவேளை ஜெபத்தில் சொல்லுகிறோம். இந்த வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அவருடைய சொல்லை நாம் கேட்க வேண்டும். இதை பரமபிதா இன்று நற்செய்தியில் சொல்ல கேட்டோம். இவரே என் அன்பு மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். இதைத்தான் தேவதாயும் சொல்கின்றார், அவர் சொல்வதுபடி செய்யுங்கள். ஆக இயேசு ஒவ்வொரு வாரமும் நமக்கு அருள்வாக்கின் வழியாக என்ன சொல்லுகிறார் என்பதை ஏற்று வழிநடக்க பரமபிதாவும் சரி, தேவதாயும் சரி, இன்னும் இறைவாக்கினர்களும் சரி, ஒவ்வொரு வாரத்திலும் நமக்கு சொல்லப்படுகின்ற அறிவுரைகளும் மறைவுரைகளும் இதைத்தான் எடுத்துரைக்கின்றன. The transfiguration is the prefiguration of the resurrection. மறுரூபம் உயிர்த்தெழுதலின் முன்னோட்டம். உயிர்த்த உடல் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த மறுரூப காட்சி ஒரு முன் உதாரணமாக அமைகிறது. இதை இயேசு கொடுப்பதனுடைய அர்த்தம் என்ன? There is no shortcut to glory. He announced the doctrine of the cross. There is no way to be a disciple of Jesus without the cross. மகிமை அடைய குறுக்கு வழி இல்லை. சிலுவையின் சித்தாந்தத்தை அறிவித்தார். சிலுவையின்றி சீடராயிருக்க வழியில்லை. சிலுவை வழியே வாழ்வு பெற வேண்டும் என்பதை இந்த மறுரூப காட்சியின் வழியாக நமக்கு இறைவன் அழைப்பை கொடுக்கின்றார். Whatever crosses of daily living, the way to carry it is in union with Christ. இயேசுவோடு இணைந்து சிலுவை சுமத்தலே தினசரி வாழ்வை அர்ப்பணிப்பதாகும். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்கின்ற வகையில நாம் நம்முடைய வாழ்க்கை சிலுவையை சுமந்து முணுமுணுத்துக் கொண்டு அல்ல, ஏனோ தானோ என்று அல்ல, என் விதியை என்று வெறுத்து அல்ல, விரக்தியில் அல்ல, மகிழ்ச்சியோடு அவருடைய சிலுவை பாதையில நாமும் பங்கேற்ற வேண்டும். Let go and let God. இவைகளிலே இறைவன் நம்மை வழி நடத்துகின்றார் என்ற கருத்தில் நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். வேதனையின்றி வெற்றி இல்லை. The gospel is to comfort the afflicted and afflict the comfortable. நற்செய்தியானது யாரெல்லாம் வேதனையிலும் சோதனையிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவை தருகிறது, ஆறுதலை தருகிறது. மிதமிஞ்சிய நிலையில் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு கலக்கத்தை கொடுக்கிறது. விதை தன்னை மாற்றிக்கொண்டு மற்றதில் மாற்றத்தை உருவாக்குவது போல மனிதனும் தன்னை மாற்றிக்கொண்டு மற்றவர்களில் மாற்றம் காண வேண்டும். முதலில் நான் மனமாற வேண்டும், பிறகுதான் மற்றவர்களுக்கு நான் வழிகாட்டுதலோ சுட்டு விரலை நீட்டுவதோ. ஒரு அரசன் என்ன செய்தான்? நடக்கும் பொழுது காலில் அவனுக்கு முள் குத்தி விட்டது. உடனே நான் நடக்கிற பாதையிலெல்லாம் இந்த மாட்டுத்தோலை பாதையா போடணும், காலில் முள் குத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டானாம். உடனே அமைச்சர்கள் சொன்னாங்க, என்ன ராஜா, காலுக்கு ஒரு தோலை போட்டு காலில் கட்டிக்கிட்டீங்கன்னா முள்ளு குத்தாதே. இப்படித்தான். ஆகவே உலகம் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வதை விடுத்து முதலில் நம்மிலே இந்த மாற்றத்தை காண வேண்டும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் யான் வேண்டேன், பேர் யான் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவேன். மற்றவைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம்,
உன்னுடைய திருப்பாத கமலங்களை பற்றி கொண்டு அந்த உரைக்கு நீ சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம் அல்லவா சற்று முன். நான் இப்படி வேண்டுவேன். என்ன வேண்டுவேன்? யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நான் வாழ்வதெல்லாம் பொய்யான முகமூடி தோற்றங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் களைந்து விட்டு ஆண்டவருடைய பாதத்தில் மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி கசிந்துருக வேண்டினால் இறைவனுடைய அருளை பெற முடியும். நிழல்களை பிடிப்பதிலேயே இறைவா எங்கள் வாழ்வின் நீண்ட பெரும் பகுதி விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டதே. எது உண்மையோ அதை விட்டுவிட்டு நிழல்களை பிடிப்பது அல்லது மாயையை பின்பற்றுவது. வாழ்வின் உண்மை பொருள் எம் கைக்கு அகப்படாமல் வழுக்கிக் கொண்டே போய்விட்டதே. வாரும் ஐயா, என்னென்ன வசதிகளோடு வாழ்கின்றோம் என்பதை விட என்னென்ன உயர்ந்த பண்புகளுடன் திகழ்கிறோம் என்பதே உன் அளவுகோல் என்பதை உணர்த்திடும். நல்ல பழமொழி. எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன. எட்டிக்காய் பார்க்கறதுக்கு பல பல பலன் இருக்கும், அது பழுத்து பிரயோஜனம் இல்லை. ஈயாதார் வாழ்ந்தால் என்ன, பணம் நிறைய இருந்து என்ன பிரயோஜனம்? உயர்ந்த பண்புகளுடன் திகழ்கிறோம் என்பதே அளவுகோல். பலவற்றை குவிப்பதே உண்மையான செல்வம் அல்ல, பலவற்றை விரும்பாமல் இருப்பதே உண்மையான செல்வம். பொருள்களை பற்றி கொள்வதால் பணக்காரர்கள் ஆவதில்லை, பகிர்ந்து கொள்வதால் தான் நாங்கள் பணக்காரர் ஆகிறோம். பொருட்களை பற்றி கொள்வதால் பணக்காரர்கள் ஆவதில்லை, பகிர்ந்து கொள்வதால் தான் நாங்கள் பணக்காரர் ஆகிறோம். பாடுபட்டு எங்களையே உயர்த்தி கொள்வது வெற்றி இல்லை, பரிதவிப்பவனை ஒடுக்கப்பட்டவனை உயர்த்துவதே வெற்றியாகும். ஆதிக்கம் செலுத்துபவனுக்கு கவலையில் இருந்து விடுதலை இல்லை. ஏரோது மன்னன் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மனைவியும் சரி பிள்ளைகளையும் சரி அவன் கொன்று குவித்தான். ஆகவே என்ன சொல்வார்கள்? ஏரோது வீட்டிலே பிள்ளையாக இருப்பதை விட பன்றியாக இருப்பது மேல் என்பது ஒரு பழமொழி. பன்றிக்கு நிறைய சாப்பாடு போட்டு கொழுக்க வச்சு அடிச்சு சாப்பிடலாம், ஆகவே பன்றியாக இருப்பது மேல். பிள்ளையா இருந்தா தனக்கு எதிராக இருந்தா அவங்கள கொலை செய்து விடுவான். ஆதிக்கம் செலுத்துபவருக்கு கவலையிலிருந்து விடுதலை இல்லை. அன்பு தொண்டு புரிபவனுக்கு கவலைகள் அணுவதில்லை. பிறருக்காக வாழ்கின்றீர்களா? கவலையே இல்லை, நல்ல தூக்கம் வரும், நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், கண்டென்ட்னஸ் இருக்கும். வலிமையும் ஆணவமும் மிகுந்து கலந்திருப்பதை விட எளிமையும் பணிவும் இணைந்திருப்பதே இனியது. மதிப்புடன் உழைப்பதும் வாழ்வதும் மேலானவை. உம்மை பிடிப்பதும் ஜெபிப்பதும் மிக மிக மேலானவை. மற்றவர்களை விடுத்து இறைவனை பிடித்திருப்பது. கரைபட்ட வாழ்வை நெடுநாள் வாழ்வதை காட்டிலும் முறையான வாழ்வை, நிறைவான வாழ்வை, பணி வாழ்வை ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும். திருச்சபையினுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அருட்சாதனங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். 9வது பிள்ளைங்க படிப்பாங்க, இதுவரைக்கும் ஒன்னும் புதுநன்மை உறுதி பூசல் வாங்கல. பிள்ளைகளுடைய ஆன்மீக வளர்ச்சி இல்லை. கரைபட்ட வாழ்வை நெடுநாள் வாழ்வதை காட்டிலும் முறையான வாழ்வை, நிறைவான வாழ்வை, பணி வாழ்வை ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும். இந்த உண்மைகளை இறைவா இன்றே எமக்கு கற்று தந்திடுக. நீதியை போற்றி வாழவும், நிறைந்த அன்புடன் வாழவும், நிலைத்த எளிமையுடன் உம் கையை பிடித்து நடக்கவும் நீதாமே எமக்கு ஞானமும் அருளும் நல்கிடும். Lord, open our hearts to the voice of your word. Free us from original sin and the shadows of our vision. உம் வார்த்தையின் ஒளிக்கு ஆண்டவரே எம் இதயங்களை திறந்து எம் பார்வையை மறைக்கும் ஆதி பாவ இருளிலிருந்து பாதுகாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நல்வழியை தவறியதால் நான் அலைகின்றேனே. பலமுறையும் கிடைத்தவரை உமை தேடும் நேரம் கருணையுடன் என்னை அழைத்து வழி நடத்தும் இறைவா. உமது எழில் ஒளியிலே கலந்துருகி தினமகிழ
எழுந்திடுவேன் எழுந்திடுவாய் மதியே இறைவா. ஜெபிப்போமாக. மக்கள் மீது மன்றாட்டு. ஆண்டவரே, உம் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி உம் ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடிக்கச் செய்திருளும். இதனால் அவர் தம் திரு தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சி மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.